ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஐ எம் அஸ்வின். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம மாஸ்க் யூஸ் பண்ணுறோம். அந்த மாஸ்கில் வந்து என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குது, எந்தெந்த மாஸ்க் யூஸ் பண்ணலாம், எந்தெந்த மாஸ்க் யூஸ் பண்ணக்கூடாது, எத்தனை வகையான மாஸ்க் இருக்குது, அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வேக்சின், அதாவது ரீசெண்டாக வந்துக்க கொரோனா வேக்சினோட இப்போ ரீசெண்ட் அப்டேட் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், டிசம்பர் மாதம் சைனாவில் ஆரம்பித்த கொரோனா இன்றைக்கி வரைக்கும் முடியாமல் இருக்குது. அண்ட் உலகம் பூரா இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47,000 பேர் அதால் மரணம் அடைஞ்சிருக்காங்க. உலகம் பூரா பார்த்தீங்கன்னா மரண எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 லட்சத்தை தாண்டி இருக்குது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கொரோனா மாஸ்க்கை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் கொரோனா வேக்சினோட ரீசெண்ட் அப்டேட்ஸை பற்றியும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்கிட்ட 3 வகையிலான மாஸ்க் இருக்குது. அண்ட் முதல்ல பார்த்தீங்கன்னா இது கிளாத் மாஸ்க், அதாவது துணியால் வச்சு தைச்ச மாஸ்க். இதை வந்து நம்ம வீட்டிலே தச்சுக்கலாம். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜிக்கல் மாஸ்க். மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த N95 அப்படின்ற மாஸ்க். இந்த மாஸ்க் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இந்த கிளாத் மாஸ்க், அதாவது துணி வச்சு தச்ச மாஸ்க்கு பற்றி பார்த்தோம்னா நம்ம ஊரில் முக்கால்வாசி பேர் இந்த மாஸ்க் தான் யூஸ் பண்ணுறாங்க. WHO உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஹெல்த் ஆஃபீஷியல்ஸ் அண்ட் ஹெல்த் சென்டர்ஸ்லாம் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி துணியால் தச்ச மாஸ்க்கை வந்து கூட்டம் அதிகமாக இல்லாத இடத்துல யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நார்மல் டே யூசேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லியும் கடைக்கு போவீங்க, காய்கறி வாங்க போவீங்க, அந்த மாதிரி நேரத்தில் கூட்டமே இல்லைன்னா, அதாவது கூட்டம் ஒரு ஆவரேஜாக இருந்தால் இந்த மாதிரி மாஸ்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி போகலாம். அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 வயசுக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி துணியால் தச்ச மாஸ்க்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆஸ்மா, ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி துணியால் வச்சு தச்ச மாஸ்க்கை யூஸ் பண்ண கூடாது. ஸோ இந்த மாதிரி கிளாத் மாஸ்கோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு இடம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கழுவி கூட அடுத்து துவைச்சி கூட அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நம்ம வீட்டிலே தைக்கிறதுனால வெளியே போய் காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் நம்மளுக்கு ரொம்பவே குறைவு. அண்ட் பழைய துணி வச்சு நம்ம தாராளமாக இதை தைக்கலாம். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாஸ்க்கை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலராக டெய்லியுமே இதை வாஷ் பண்ணுறது கட்டாயங்க. ஸோ நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிவிட்டு நைட்டே கண்டிப்பாக வாஷ் பண்ணி போட்டணும். ஒரு நாள் யூஸ் பண்ண துணி வச்ச மாஸ்க்கை அடுத்த நாள் துவைக்காமல் போடவே கூடாது. அதே மாதிரி கொரோனா கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ், கொரோனா தடை செய்யப்பட்ட பகுதி, இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் இருக்கிறவங்க மேக்ஸிமம் இந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற மாஸ்க்னு பார்த்தோம்னா இதுதாங்க, அதாவது சர்ஜிக்கல் மாஸ்க். இந்த மாஸ்க் பார்த்துருப்பீங்க நீங்கள். மேக்ஸிமம் டாக்டர்ஸ், ஹெல்த் ஆஃபீஸர்ஸ், இல்லை மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிறவங்க, ஹெல்த் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் இந்த மாஸ்க் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம முன்னாடி பார்த்த துணி வச்சு தைச்ச மாஸ்க்கை விட இது ரொம்பவே பாதுகாப்பானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது மேனுஃபேக்சர் பண்ணுறப்பே ஒரு 2-3 லேயர் சேர்த்து தான் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வைரஸ் அண்ட் ஜெர்ம்ஸ்லேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். சரி, கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணுமா, 100% உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுமா, அதை பாதுகாக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, அவங்க மாஸ்க் போட்டாலும் மேலே இந்த இடத்துல வந்து நிறைய கேப் இருக்கும். சில பேருக்கு சைடில் இப்படி இந்த இடத்துல வந்து கேப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த மாதிரி மாஸ்க் போட்டாலும் பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸஸ் அவங்கள தாக்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த மாஸ்க்கை நம்ம எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கணும். அதாவது மேனுஃபேக்சரை பொறுத்து தான் மாஸ்கோட குவாலிட்டி மாறும். சில மேனுஃபேக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான மாஸ்க் கொடுப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும், பட் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் அவங்க ரொம்ப கம்மி விலையில் விற்பாங்க. அதாவது 20 ரூபாய்க்கு 5 மாஸ்க், 10 மாஸ்க் அப்படின்னு சொல்லி விற்பாங்க. ஸோ எப்பயுமே மாஸ்க் வாங்குறதுக்கு முன்னாடி நல்ல குவாலிட்டியானதை பார்த்து வாங்குங்க. மூன்றாவது நம்ம என்ன மாஸ்க் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோ இதுதாங்க N95 அப்படின்னு இருக்கிற ஒரு மாஸ்க் தான். நம்ம முன்னாடி பார்த்த 2 மாஸ்க்குங்களை விட இந்த மாஸ்க் வந்து ரொம்பவே பாதுகாப்பானதுங்க. இது மேக்ஸிமம் வைரஸ் அண்ட் பாக்டீரியாலேருந்து உங்களை பாதுகாப்பாக வச்சுருக்கோம். இந்த மாஸ்கோட ஷேப்புன்னு பார்த்தீங்கனாலே ஓவல் அல்லது ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ உங்கள் ஃபேஸில் வந்து ஃபிட்டிங் ப்ராப்ளம் இந்த மாஸ்க்குக்கு கண்டிப்பாக இருக்காது. நல்லா டைட்டாக ஃபிட்டாக இருக்கும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இதே மாஸ்கில் இங்கே வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி வச்சு ரெஸ்பிரேட்டர் மாஸ்க் அப்படின்னு சொல்லி வருது. அந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா அது வைரஸ் அண்ட் பாக்டீரியாவை தடுக்காது. அது வந்து ஆன்டி பொல்யூஷன் மாஸ்க் தாங்க. ஸோ அந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணுறதை மேக்ஸிமம் நீங்கள் தவிர்க்கணும். அண்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்கோட விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாஸ்க் அட்லீஸ்ட் ஒன்றாவது வாங்கி வைக்கிறது ரொம்பவே நல்ல சாய்ஸ். இப்போ இந்த 3 மாஸ்க்குங்களோட டிஸ்அட்வான்டேஜஸ் அல்லது ட்ராபேக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த துணியால் தச்ச மாஸ்க், அதாவது கிளாத் மாஸ்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா
இந்த மாஸ்க்கை நீங்கள் கூட்டமான இடத்துல போடவே முடியாதுங்க. அண்ட் இந்த மாஸ்க் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் வைரஸ்லேருந்து கண்டிப்பாக தரவே தராது. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் மாஸ்க். இந்த சர்ஜிக்கல் மாஸ்க்னு எடுத்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி போடுறப்ப இந்த சைடில் இல்லை மேலே வந்து கேப் இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு காய்ச்சல் இல்லை, உங்களுக்கு ஏதாவது வைரஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு, நீங்கள் இரும்புறப்ப அந்த கேப் மூலிமா உங்களோட இரும்பரை அடுத்தவங்க மேலே போய் விழுந்து அவங்கள தாக்குறதுக்கு அதிகமாகவே வாய்ப்புகள் இருக்குது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா N95 அப்படின்ற மாஸ்க். இது வந்து நம்மளை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். பட் இருந்தாலும் இதுலேயும் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் அண்ட் மூச்சு விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் போட்டால் சீக்கிரம் வேர்வை வரும் அண்ட் அந்த வேர்வையில் இந்த மாஸ்க் நனைஞ்சு போகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் ஷால்ஸு கர்ச்சீஃப்ஸ் எல்லாம் மாஸ்க் மாதிரி போட்டு போகிறாங்க. இன்னும் சில பேர் வேறு லெவலில் போய் பேப்பரு பிளாஸ்டிக் கவர்லாம் மாஸ்க் மாதிரி போட்டு போகிறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதனால் உங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த துணியால் தைச்ச மாஸ்க் அல்லது க்ளோத் மாஸ்க்கை வந்து நீங்கள் இந்த கூட்டமான இடத்துல தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் மார்க்கெட் போனீங்கன்னா இல்லை ரேஷன் கடை அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா தயவு செஞ்சு ஒன்று சர்ஜிக்கல் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், இல்லை N95 மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா இந்த மாதிரி மாஸ்க்கோட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக மல்டி லேயர் மாஸ்க் தான். ஸோ இந்த மாதிரி மாஸ்க்கோட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் மாஸ்க் யூஸ் பண்ணுறவங்க தயவு செஞ்சு இந்த மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு உடனே டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. கண்டினியூஸாக 2 நாள் 3 நாள்லாம் இந்த மாஸ்க்கை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்கையும் துவைச்சிட்டு அடுத்த நாள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. இது ரீயூசபிள் மாஸ்க் கிடையாது. அண்டு மற்ற மாஸ்க் அதாவது N95 இல்லை கிளாத் மாஸ்க்கு இல்லை இந்த மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு இது வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி யூஸ் பண்ணுங்கள். கண்டினியூஸாக எப்போயுமே ஒரு மாஸ்க்கை 2 நாள் 3 நாள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ரெகுலராக வாஷ் பண்ணுங்கள். அண்ட் சர்ஜிக்கல் மாஸ்க்கை மறக்காமல் டிஸ்போஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம மாஸ்க் பற்றி பார்த்தோம். இப்போ ப்ரீஃபாக இந்த கொரோனா வேக்சின் அல்லது கொரோனா தடுப்பு மருந்து பற்றி நம்ம பார்க்கலாம். 2 நாட்களுக்கு முன்னாடி ரஷ்யன் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே கொரோனா வைரஸ்க்கான முதல் மருந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்புட்னிக் 5 அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் மேலும் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட சொந்த மகளுக்கு அந்த மருந்தை கொடுத்து அவங்க சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க அண்ட் அவங்கள வந்து கொரோனா வைரஸ் தாக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த தடுப்பு மருந்து அல்லது எந்த வேக்சின் எடுத்துக்கிட்டாலும் 3 ஸ்டேஜுகளை கடந்து தாங்க வரணும். ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரையல் 1, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரையல் 2 அண்ட் மூன்றாவது பார்த்தீங்கன்னா ட்ரையல் 3 அல்லது கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரையல் 1 ட்ரையல் 2லலாம் வந்து ஒரு 10 to 15 மக்கள்கிட்ட இந்த மருந்தை அவங்க உடம்புல செலுத்திட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு ட்ரையலுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் 3வது ட்ரையலுக்கு போவாங்க. 3வது ட்ரையல் அதாவது கிளினிக்கல் ட்ரையல்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் கலெக்ஷன் ஆஃப் பீப்புள், அதாவது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த மருந்தை கொடுத்து அவங்க உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணி அந்த உடம்புல வந்து வைரஸ் அண்டாமல் இந்த மருந்து பார்த்துக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. இந்த ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்க தடுப்பு மருந்து வச்சு ட்ரையல் 1 அண்ட் ட்ரையல் 2 மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் கிளினிக்கல் ட்ரையல் அவங்க நடத்தவே கிடையாது. எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் கிளினிக்கல் ட்ரையல் நடத்தாமல் அவங்க கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கவே கூடாது. இந்த ரஷ்யன் கவர்மெண்ட் ஏன் இந்த மருந்துக்கு கிளினிக்கல் ட்ரையல் பண்ணாமல் அப்ரூவல் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார மையம் அதாவது WHO வந்து ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. இப்போ அவங்களே டைரெக்டாக ரஷ்யன் கவர்மெண்ட் கூட பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் இருக்கிற ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கொரோனாக்கு ஒரு தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மருந்தோட ஃபேஸ் 1 ட்ரையல் அண்ட் ஃபேஸ் 2 ட்ரையல் ஆல்ரெடி அங்கே முடிஞ்சது. இப்போ ஃபேஸ் 3 ட்ரையல் தொடங்க போகிறாங்க. இப்போ ஃபேஸ் 3 ட்ரையல்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அண்ட் பிரேசிலில் ஆல்ரெடி தொடங்கிட்டாங்க. இப்போ இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 அண்ட் ஃபேஸ் 3 ட்ரையல் தொடங்குறதுக்கு அவங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் அதை அவங்க பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த வருஷம் நவம்பருக்குள்ளே ட்ரையல் எல்லாம் முடிச்சு ஜனவரி 2021 மருந்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அப்படின்ற மெடிசன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு அமெரிக்க தொழிலதிபரான பில் கேட்ஸோட ட்ரஸ்ட் அதாவது பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து கிட்டத்தட்ட $150 மில்லியன் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனாக்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் 2 கம்பெனிஸ் இந்தியாவில் கொரோனாக்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட ட்ரையல்ஸ்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம கொரோனா மாஸ்க் அண்ட் வேக்சின் அதாவது தடுப்பு மருந்தை பற்றி பேசணும். அடுத்த வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.